ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கடுகு காரக்குழம்பு தாங்க. கடுகு காரக்குழம்பு அண்டு முருங்கைக்கீரை பொரியல், வேர்க்கடலை போட்டு முருங்கைக்கீரை பொரியல். வாங்க எப்படி பண்ண. வாரத்தில் ஒரு நாள் இந்த கடுகு குழம்பு, மருந்து குழம்பு, சுங்கு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். சரிங்களா? முதல்ல இதுவும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. வெங்காயம் ரொம்ப வறுக்கக்கூடாது, சிம்மில் மீடியமாக வச்சு வருங்க. ஏன்னா ரொம்ப வறுந்துச்சா கசப்பு எடுக்கும். நம்மளுக்கு படப்படன்னு பார்த்தீங்களா, அந்த டைமில் பாருங்கள். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்கள். வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சரிங்களா? மாற்றியாச்சு. எண்ணெய் நான் நல்லெண்ணெய் தான் வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அதுக்கு பாருங்க, வெங்காயம், பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு எப்போ பூண்டு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். நான் அதுக்குள்ளே புளி தனி கரைச்சி இந்த மாதிரி கிண்ணத்தில் வச்சுட்டேன். நான் இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் தான் போடுறேன் காரக்குழம்புக்கு. ஏன்னா ரொம்ப காரம் அதிகமாக இருக்குதுங்களா. ஒவ்வொருத்தவங்க நிறைய பிடிங்க, கம்மியாக போட்டுக்கோங்க. நச்சுட்டோமா. இப்போ புளி தான் மஞ்சள் ஆட் பண்ணிட்டேன். புளி தண்ணியை பேசுறீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். இறக்குற சமயத்தில் தான் இப்போ நம்ம அந்த கடுகு வறுத்து வச்சுருக்கீங்களா, அந்த பொடியை போட போகிறோம். சரிங்களா? முருங்கீரை பொரியல். வேர்க்கடலை. இது கடுகு காரக்குழம்பு, அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் வத்தல், அப்புறம் மோர். வாங்க சாப்பிட. சுட சோறு.